இன்னைக்கு மத்திய சென்னை பகுதியினுடைய ஒரு பகுதியான சிந்தாதிரப்பேட்டையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதன் அடுத்த கட்டமாக அந்த பம்பிங் ஸ்டேஷன் கிட்ட நிறைய மக்கள் இருக்கிறதா சொன்னதுனால அந்த உள்ள போய் சந்து உள்ளெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுவோம்னு பண்ணினோம். அந்த பம்பிங் ஸ்டேஷன் ரோடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே பார்க்கும்போது இது மும்பை தாராவி போன்று இருக்கின்றது. ஆனால் மும்பை தாராவி அல்ல. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இது என்ன சொல்லலாம்னா, இதுக்கு ஒரு நான் பேர் என்னோட மனதில் பேர் உதயாநிதி ஸ்டாலினுடைய தாராவின்னு சொல்லலாம். மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் சாசனம் 21ல் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாட்டில். ஆனால் இவங்க வாழ்கிற வாழ்க்கையினுடைய இடங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆள் வந்து காலை நீட்டி முழுமையாக படுக்க முடியாது. 2க்கு 4 இடத்துல இருக்காங்க. ஒரு வயதான அம்மையார் அங்கேயே இருக்காங்க. அங்கேயே துணி துவச்சிக்கணும், அங்கேயே செய்துக்கணும், எல்லாம் சமையல் செய்துக்கணும், எல்லாத்தையும் எப்படி சாத்தியப்படும்? அதே மாதிரி உள்ள இருக்கிற வீடுங்களை பார்க்கும்போது ஒரு 4 பேர் 8 5 பேர் 6 பேர் இருக்காங்க. 4க்கு 4 இடம் தான் ரூம் தான் இருக்குது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது? இவங்கெல்லாம் எப்படி வாழ்வாங்க? இவங்களுக்கு வாழ்வதற்கு இந்த நாட்டில் அதிகாரம் இல்லையா, அல்லது இந்த நாடு இவங்களுக்காக ஓட்டு போடலையா, இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றப்படலையா? 77 ஆண்டுகள் ஆகிவிட்டது சுதந்திரம் பெற்று. இன்றைக்கி இப்படி தான் மக்கள் வாழணுமா? அப்புறம் அவங்க எவ்வளோ காலமாக வாழ்கிறீங்க? இப்போ தான் ஒரு 5 வருஷமாக வாழ்கிறீங்களா, 10 வருஷமாக வாழ்கிறீங்களான்னு விசாரிச்சாக்கா ஒவ்வொருத்தரும் 3 தலைமுறையாக வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட 77 வருஷமாக வாழ்கிறாங்க. அங்கே சுதந்திரம் பெற்றதுல இருந்து அங்கே வாழ்கிறாங்க. என்ன ஒரு கல் சவுறு வச்சு பூசப்பட்டு மேலே சிமெண்ட் ஷீட் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெயில் தாக்கம் 100 டிகிரியை எட்டி கொண்டிருக்கிறது வெயில் தாக்கம். அதில் பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு சூடு தாழ முடியாமல் ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போய் தான் கிடக்கிறாங்க. மிகவும் வேதனைக்குரியது. அதுவும் இந்த தொகுதி வந்து நமது வருங்கால முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற உதயாநிதி ஸ்டாலினுடைய தொகுதி. இந்த தொகுதி அவர் பாத்ரூமை போய் அடிக்கடி பார்த்துட்டு வர்றாரு. பாத்ரூம்கெல்லாம் சுத்தமாக இருக்குனாலே ஏன் இது அவர் கண்ணுக்கு தெரியலையா? இங்கே அவருடைய கிளை செயலாளர் கூட வாழ முடியாது. இதை பற்றி அவர் ஏன் சிந்திக்கல? இவங்களுக்கு அவர் ஆதாரமாக செய்ய வேண்டும், இவங்களுக்கு எதையாச்சும் மக்களுக்கு இந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று ஏன் தோணவில்லை அவருக்கு? இந்த பகுதியை ஏன் அவர் வந்து விசாரணை பண்ணி அவங்களுக்குலாம் தேவைப்படுறத செய்யலை? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பிளே கிரவுண்ட் இருக்குது. பிளே கிரவுண்டு விளையாடுறதுக்கு ரைட்டு. ஆனால் அதில் கூட வீடு அருமையாக கட்டி கொடுக்கலாமே உங்களுக்கு வசதியா? இது சென்னையில் உள்ள ஒரு தாராவின்னு தான் சொல்லணும். உதயாநிதி தாராவி அப்படிதான் பேரை மாற்றி சூட்டலாம். இல்லை அவங்க தாத்தா பேர் வேணுமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி தாராவின்னு சொல்லி பேரை வைக்கிட்டோம். இந்த உங்கள் வாயிலாக இந்த ஊடகம் வாயிலாக இதை கொண்டு மக்களிடத்திலும் அந்த காதுகளுக்கு எட்டும்படி நான் செய்கிறேன். அப்படியாச்சும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த மக்களும் பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள், அவர்களுக்கு அந்த வாழ்வு நான் சொன்ன அரசியல் சாசனம் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு புரியலை. இந்த வாழ்க்கையே போதும், எனக்கு தேர்தல் வந்தால் போதும், தேர்தல் 1000 500 கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்க. எப்படி வாழணும், எப்படி செய்யணும்னு கூட தெரியல. அவங்க காலங்காலமாக 3 தலைமுறை இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த 3 தலைமுறைக்கு அப்புறமும் வரக்கூடிய பேத்தி பேரங்காலத்தை கூட இப்படியே இருக்கணுமா? மற்றவங்களாம் அவங்க நம்ம முதலாளிகளாக இருக்கிறாங்க. இந்த ஓட்டு வாங்கினவர்கள் அவர்கள் வாழ்கிற பங்களா என்ன, அவர்கள் எத்தனை காரில் வாழ்கிறாங்க, அந்த காருடைய சைஸு கூட இல்லை வீடு. இதை பற்றி சிந்திக்காதவர்களுக்கு நம்ம ஓட்டு அளிக்கலாமா என்கின்ற ஒரு ஞானோதயம், அரசியல் ஞானோதயம் அவர்கள் இடத்துல இருக்கிறதா எனக்கு தெரியல. பேசும்போது ஏதோ விழுந்து கிடக்கிறார்கள் பாவம் ஏழை மக்கள். அதுதான்.